படுக்கையில் சிறுநீர் கழிவதை குணப்படுத்த. சில குழந்தைகள் இரவில் தூக்கத்தில் சிறுநீர் கழித்து விடுவார்கள். அவர்களுக்கு பேதி மருந்து தர குணமாகிவிடும். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கே இது பொருந்தும். ஆனால் சில குழந்தைகள் 12, 13 வயதான பின்பும் படுக்கையில் சிறுநீர் கழித்து விடுவார்கள். வயதுக்கு வந்த பெண்கள் இதனால் மிகவும் சிரமப்படுவார்கள். இவர்களை மிக எளிதாக குணப்படுத்தலாம். தேவையான பொருட்கள்: உலர் திராட்சை 100 கிராம், வறுத்த மிளகு தூள் 50 கிராம், வறுத்த ஓமம் 25 கிராம், வறுத்த கொத்தமல்லி விதை 50 கிராம், ஏலக்காய் 2 கிராம், சுத்தமான தேன் 200 கிராம். மருந்து செய்முறை: முதலில் உலர் திராட்சையை நன்றாக அரைத்துக் கொள்ளவும். மெழுகு போல் அரைத்த பின்பு மேற்கண்ட மருந்துகளை போட்டு மீண்டும் நன்றாக அரைக்கவும். அவை ஒன்றுடன் ஒன்று உறவான பின்பு நன்றாக அரைத்து பின்பு சிறுக சிறுக தேன் சேர்த்து அரைத்து மெழுகு பதத்தில் எடுத்து பத்திரப்படுத்திக் கொள்ளவும். உணவுக்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு காலை, இரவு 5 கிராம் வீதம் சாப்பிட 3 நாட்களில் தூக்கத்தில் சிறுநீர் கழிவது குணமாகிவிடும். மீதம் உள்ளவற்றையும் சாப்பிட்டு வர நிரந்தர குணமாகும். இந்த மருந்தை யார் வேண்டுமானாலும் எளிதில் செய்து பயன்படுத்தலாம். உடல் ஆரோக்கியம் குறித்த இத்தகைய அரிய தகவல்களை தாங்கள் தெரிந்து கொள்வதுடன் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திட இதனை அதிகம் பகிரவும். இயற்கை உணவு மருத்துவ ஆலோசகர், பாரம்பரிய சிகிச்சை சித்த வைத்தியர் சுரேஷ்.